இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை, நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு தான் இந்த பொம்மை கிடைச்சிருச்சுல்ல, இப்போ நீங்க ஹாப்பி தானே? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. நீங்க அம்மா கிட்ட பேசினாதான் அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா கிட்ட பேசுவீங்களா? நீங்க சாப்பிடாம அம்மா மேல கோவமா இருந்தீங்களா? அதான் அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. அம்மா பாவம்ல, நீங்க பேசாம இருக்கிறதுனால தானே சாப்பிடாம இருக்காங்க. அம்மா கிட்ட பேசுங்கம்மா. பாவை, இப்ப நீ சொன்னியே என் ஹஸ்பண்ட் என்ன இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காரு, பாவை மேல உயிரிய வச்சிருக்காருன்னு சொன்னியே. அது எனக்கும் தெரியும். ஆனா நான் அந்த மனுஷனை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் அளவுக்கு அதிகமா நேசிச்சது செழியனைத்தான். அவர் மேல நான் வச்சிருந்த லவ் தான் என்ன இந்த அளவுக்கு அவரை வெறுக்க வைக்குது. அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னல. ஏன் ஐலி, நான் அப்படி யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஒரு தடவை இல்ல, பல தடவை. நான் பல தடவை அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்காக நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏண்டா அப்படி யோசிச்சோன்னு நினைக்கிற மாதிரி அவர் ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு, என்ன அப்படியே உடைச்சிருவாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பண்ண பெரிய தப்பு அவர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சது. அத பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது வேணா எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா பாவையோட சூழ்நிலை எனக்கு புரியுதா? நானும் பாவையும் ஒண்ணுதான். அவ எப்படி அவ அப்பா மேல தப்பு இல்லைன்னு நம்பிட்டு இருக்காளோ, அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு நம்பிட்டு இருக்கேன். என் நம்பிக்கையும் சரி, பாவையோட நம்பிக்கையும் சரி. அத உங்களால புரிஞ்சுக்க முடியாதே. இங்க பாரு ஐலி, சில விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா வச்சதுதான். அத மறுபடியும் கண்டினியூ பண்றது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். இல்ல அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐலி தயவு செஞ்சு நீ இந்த டாபிக்க பத்தி இனிமே என்கிட்ட பேச வேண்டாம் பிளீஸ் ஐலி. இதுவே கடைசியா இருக்கட்டும். எனக்கு ஒரு விஷயம் புரியல ஐலி. என் வாழ்க்கையில தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இப்படி ஒரு வழியை தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீ மட்டும்தான். ஆனா நீயும் என்ன மாதிரியே அவ்வளவு பெரிய வலியை தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்போ
அக்கா, இதையெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அயலி. எனக்கு நம்பிக்கை இருக்கு சீனியர். அவங்க கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருவாங்க. எப்படி சொல்ற அயலி? அவங்க பேசுறப்போ ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சேன். செழியன் சார் மாதிரியே இவங்களும் அவரை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காத்த கூட அடைச்சு வச்சிடலாம், ஆனா காதல அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதுவே எல்லாத்தையும் மீறி வெளியில வந்து நிக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதலே இவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த நேரத்துல இவ யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சீனியர், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வாங்க போய் கேட்கலாம். ம். பொன்னி, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? சும்மாதான் நீ. ஏதோ கால் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாண்ணா, என் ரூம்ல சிக்னல் ப்ராப்ளம், அதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். யாருக்கு கால் பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு தான் நீ. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. சரி, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ. ஏதோ சரியில்லையே. இப்போ இல்ல சீனியர், அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. கேக் கட் பண்ண கூப்பிட்டப்ப கூட தலைவலின்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? ஆனா இப்ப போன்ல டென்ஷனா யாருக்கு டயல் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. கன்ஃபார்மா சீனியர், பொன்னி வெளியே போன இடத்துல தான் ஏதோ பிரச்சனையா இருக்கு. அத யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுவோம்.